ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சினராஜ். இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியதுங்க தமிழ் புதுவருட புத்தாண்டு ராசி பலன். துலாம் ராசி துலாம் லக்ன அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போதுங்க, அடமானத்தில் இருக்கும் நகைகள் மற்றும் சொத்துக்கள் அத்தனையுமே மீட்கும் ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அதே சமயம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் நன்மைகளையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. சரிங்களா? நம்மளுடைய சேனலை முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனை கொடுங்க. இந்த தமிழ் புது வருடம் அப்படிங்கிறதுங்க இந்த மங்களகரமான தமிழ் பராபவ வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை அன்று ரிஷப லக்னம் வருண பகவான் அவதரித்த சதய நட்சத்திரத்தில் புது வருடமான புத்தாண்டு சித்திரை 1 பிறக்குதுங்க. அப்படி பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் புது வருடம் இந்த துலாம் ராசி துலாம் லக்ன அன்பர்களுக்கு எந்த மாதிரியான யோக பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது துலாம் ராசி துலாம் லக்ன அன்பர்கள் என்னங்க எங்களுக்கு பெருசாக நாங்கள் எதிர்பார்த்துட்டு போகிறோம், எங்களுக்கு என்னங்க கிடைக்க போகுது, எங்களுடைய தொழில் நல்லா இருக்கணும், எங்களோட குடும்பம் வளர்ச்சி அடையணும், 4 பேர்த்துக்கு முன்னாடி நாங்கள் நல்லா இருக்கணும், கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்களை விட இந்த புது வருஷத்தில் எங்களோட கஷ்டங்கள் கொஞ்சம் குறையுமா, எங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் தீருமா, சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி ஒரு விரோதமும் மற்றவங்கக்கிட்ட ஒரு பகைமையும் நம்ம சம்பாரித்து வச்சுருக்கிறோமே, இது அத்தனையும் நமக்கு தீருமா தீராதா, கடன் அதிகமாக உருவாகி இருக்குதுங்க, இந்த கடன் அப்படிங்கிறது அத்தனையுமே குறையுமா குறையாதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கு அப்படிங்கிறது தெளிவாக 100% ஆதாரத்தோடு சொல்ல போகிறவங்க தெளிவாக கேளுங்க. இந்த பதிவு உங்களுக்கான பதிவு தான், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். சரிங்களா? அப்போது முதலாவதாக உங்களுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தொழில் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தொழிலில் புதிய கூட்டாளிகள் கிடைப்பார்கள். உங்களுக்கு தொழில் ரூபத்தில் புதுமையான புது கூட்டாளிகள் புது ஆட்களை நீங்கள் சேர்ந்து தொழில் செய்ய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வருடமாகத்தான் இந்த புது வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குதுங்க. சரிங்களா? அதே போல் தொழில் சம்மந்தப்பட்ட வழியில் இந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க, உத்தியோகம்னா என்ன, அரசாங்கத்துறையில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்துட்டாலும் தனியார் துறையில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்துட்டாலும் உங்களுடைய வேலையில் இருந்து வந்த உங்களுடைய நெருக்கடிகள் அத்தனையுமே உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் இருக்குதுங்க. சரிங்களா? அதே போல் உங்களுடைய நிர்வாகத்திறமை அப்படிங்கிறது நிர்வாகத்திறன் அப்படிங்கிறதும் இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது இந்த வருடத்தில் உங்களுக்கு ரொம்ப மேன்மைப்படும் அப்படின்னா என்ன, உங்களுக்கு பார்க்க நீங்கள் அதிகப்படியாக உங்கள் திறமை உங்களோட மேல் அதிகாரிகளுக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ இவங்க நல்லா உழைக்கிறாங்க, இவங்க நல்லா கஷ்டப்படுறாங்க, இவங்களோட வேலை சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற பார்த்து அவங்க நினைப்பாங்க. அதே போல் உங்களுடைய மேல் அதிகாரிகள்கிட்ட நீங்கள் உங்களுடைய மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கூடும். அவங்கக்கிட்ட உங்களுக்கு பாராட்டுக்கள் அந்த இடத்துல பார்க்கும்போது கிடைக்கும். சரிங்களா? அதே போல் அந்த தொழிலில் நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பதவி உயர்வு அப்படிங்கிறதும் சேல்ரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரெண்டுமே கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அதிகப்படியாக இருக்குதுங்க இந்த துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கு. சரிங்களா? அதே போல் இந்த துலாம் ராசி அன்பர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு எப்படிங்க இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த துலாம் ராசியினுடைய வியாபார நண்பர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய காலகட்டம் அப்படிங்கிறது இந்த ஒரு நேர காலகட்டத்தில் நீங்கள் புதுமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒன்று எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல நன்மைகளை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு அந்த இடத்துல நன்மைகள் கொடுப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். நீங்கள் வியாபார சம்மந்தப்பட்ட வழிமுறைகளை கண்டிப்பாக நீங்கள் சில காரியங்கள் சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அந்த வியாபாரத்தினுடைய ரீதியில் பார்க்கும்போது உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். சரிங்களா? ஆனால் புதுமையாக ஒன்று தொடங்க வேண்டாம். தொடங்கினதில் உங்களுக்கு வியாபாரத்தில் வெற்றிகள் கிடைக்கும்.
சரிங்களா. அந்த வியாபார சம்மந்தப்பட்ட விஷயத்தை உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல கட்டாயமாக இருக்குதுங்க. அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதே போல் இந்த தொழில் ரூபத்தில் இருந்து நம்ம முன்னேற்றம் அடைஞ்சோம், நம்ம இந்த வியாபார ரீதியில் வந்து பார்க்கும்போது பெருத்தெடுத்து நம்ம பெருமையான ஒரு விஷயத்தில் வந்துட்டாலுமே இது ரெண்டையுமே கலந்து போட்டு பார்க்கும்போது பொருளாதாரம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஒரு வளர்ச்சியை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்க்கும்போது தாராளமாக இருக்கும். பணப்புழக்கம் அப்படிங்கிறது தாராளமாக இருக்கும். அதே மாதிரி அந்த பணப்புழக்கத்தில் அந்த பொருளாதார ரீதியில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகளை மீட்க போகிறீங்க, அடமானத்தில் இருக்கக்கூடிய உங்களோட சொத்துக்களை மீட்க போகிறீங்க. சரிங்களா. இது அத்தனை விதமான விஷயமே அந்த பொருளாதார நன்மையிலேருந்து உங்களுக்கு அத்தனையுமே நன்மைகள் கண்டிப்பாக இந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்கும். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே உங்களுக்கு அதில் கிடையவே கிடையாது. சரிங்களா. அப்போ அதே போல் இந்த பொருளாதாரத்தில் இப்படியெல்லாம் வளர்ந்து வரும்போது குடும்ப ரீதியில் அமைதி நிம்மதி சந்தோஷங்கள் அப்படிங்கிறது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் சார்ந்த விஷயத்தில் சுபகாரியங்கள் கட்டாயமாக உங்களுக்கு நடக்கும். சில சுபகாரியங்கள் அப்படிங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும். சுபகாரியங்களை என்னென்ன பண்ணுவோம், ஒரு வளைகாப்பு பண்ணலாமா, ஒரு காது குத்து வைக்கலாமா, ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு கால் போடலாமா, சரிங்களா, ஒரு நிலம் வாங்குவோமோ ஒரு வீடு கட்டுவோமோ அப்படிங்கிற மாதிரி யோசனைகளே கிடைக்கும் இல்லையா. அப்போ இது போல் சில சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் இருக்கும். சரிங்களா. அப்போ அந்த சுபகாரியங்கள் நடத்த முடித்ததுக்கு பிறகு அப்போ அதே போல் அந்த குடும்பத்தில் அந்த சுபகாரியங்கள் நடக்கும்போது நம்ம குடும்பம் அமைதியாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமும் திருப்தியாகவும் இருக்கும் இல்லைங்களா. அதுதாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குது. சரிங்களா. அதே போல் இந்த துலாம் ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திருமண யோகத்தை நம்ம ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துட்ருக்குறோங்க. திருமண பாக்கியம் நமக்கு கிடைக்குமா, இந்த வருஷத்தில் கூடியிருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு சர்வ சாதாரணமாக கைகூடும். உங்களுக்கு திருமண விஷயத்தில் எந்த ஒரு விதமான ஒரு தடையுமே கிடையாதுங்க. சரிங்களா. திருமணத்தில் உங்களுக்கு எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது, தடங்களும் கிடையாது, பாதிப்பும் கிடையாது. ஆனால் அதே சமயம் காதல் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய காதலர்களுக்கு எப்படி இருக்கும்னா கட்டாயமாக அது மிகப்பெரிய பாதிப்பாகத்தான் இருக்கும். காதல் பிரிவு ஏற்படும். சரிங்களா. கருத்து வேறுபாடுகள் வரும். லவ் பண்ணக்கூடியவங்களுக்கு அது மனக்கசப்புகளை கொடுக்கும். காதல் திருமணம் இந்த மாதத்தில் பண்ணிக்கலாம் இல்லை அடுத்த மாதத்தில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க கட்டாயமாக அந்த நேரத்தில் பண்ண முடியாது, பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்காது. அது எக்காரணத்தை கொண்டு அதில் தடைப்பட்டு போகும். அதனால் நீங்கள் உங்கள் காதலை தக்க வச்சுக்கிறதுக்கு உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் என்னவோ உங்களோட ஈடுபாடுகள் என்னவோ அந்த இடத்துல நீங்கள் எப்படி விட்டு கொடுத்து போகிறீங்களோ அப்படி விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு கட்டாயமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும், நல்லது இருக்கும். சரிங்களா. காதல் திருமண யோகம் இப்படி தான் இருக்கும். அப்போ அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது துலாம் ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோங்க. குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னா குழந்தை பாக்கியத்தில் உங்களுக்கு தடை தாமதம் பிரச்சனைகள் தள்ளி போயிட்டதே இருக்கும். சரிங்களா. சில பேர் கருக்கூடுவீங்க, அந்த கரு கட்டாயமாக கருவிலேயே அழியக்கூடிய வாய்ப்புகளை கூட இருக்கும். சரிங்களா. அது வந்து பார்க்கும் உங்களுக்கு எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு இருக்கும். அந்த அக்டோபர் மாதத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்காத வகையிலே உங்களுக்கு வந்து பார்க்கும் நன்மைகளை கொடுக்கும். சரிங்களா. இந்த அக்டோபர் மாதத்துக்கு பிறகு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா துலாம் ராசி துலாம் லக்ன அன்பர்களுக்கு சிலருக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட இருக்குதுங்க. இரட்டை குழந்தைகள் பிறக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட கட்டாயமாக அதில் வந்து இருக்குது. சரிங்களா. அப்போது அதே போல் வந்து பார்க்கும்போது அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய துலாம் ராசி துலாம் லக்ன அன்பர்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்கும் இந்த புது வருடத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மன உளைச்சல்கள் நீங்கி புத்துணர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும். மனசுக்குள்ளே இருந்த கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் அத்தனையுமே நீங்கள் ஒரு புதுமையான ஒரு வகையில் ஒரு புத்துணர்ச்சியோடு நீங்கள் இருப்பீங்க. அப்போ நாமளாம் போன வருஷத்தில் அப்படி இருந்தோமே அப்படின்னு நினச்சி பார்த்து நீங்கள் இந்த வருஷத்தில் இந்த அளவுக்கு நம்ம இருக்க போகிறோமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற சந்தோஷத்தில் துலாம் ராசி துலாம் லக்ன அன்பர்கள் கட்டாயமாக நீங்கள் இருப்பீங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. இது 100% உண்மை. சரிங்களா. அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது இந்த புது வருடத்தில் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2, 6, 7ங்க.
அதிர்ஷ்ட எண்கள் என்ன? 2, 6, 7ங்க. அதே போல் அதிர்ஷ்ட நிறம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளை வெளிர் நீலம். வெள்ளை வெளிர் நீலம் அதிர்ஷ்ட நிறம். சரிங்களா? அதே போல் நீங்கள் இந்த புது வருடத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மகாலட்சுமியை வணங்கணும். மகாலட்சுமியை வணங்கணும். அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் நெய் தீபம் ஏற்றி வணங்கிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் தீரும், சங்கட சலிப்புகள் குறையும், நீங்கள் நினச்ச காரியத்தில் வெற்றி அடைவீங்க. சரிங்களா? நீங்கள் குறித்த காரியத்தில் ஜெயம் அடைவீங்க. சரிங்களா? நீங்கள் போகக்கூடிய இடத்துல அத்தனை இடத்துல உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, பேரு, புகழ் அத்தனையுமே உங்களுக்கு தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாகத்தான் இருக்குது. இந்த மகாலட்சுமியே வெள்ளிக்கிழமை நாளில் நெய் தீபம் ஏற்றி வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்லது உண்டாகும். சரிங்களா? அதே போல் இப்போ நம்ம சொன்ன இந்த பலன்கள் அத்தனையுமே ஒரு கோச்சார பலன்கள் தான். சரிங்களா? இது அத்தனையுமே உங்களோட வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடிய அத்தனை பலன்களுமே 100க்கு 100 உண்மை. சரிங்களா? அதே போல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சினராஜ். நன்றி, வணக்கம்.